இந்த வருஷத்தின் கடைசி நாளில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக குடும்பமாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். குடும்பம் என்பது தேவனுடைய பார்வையில் மேன்மையானது. தன்னுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் குடும்ப அமைப்பை அவர் உருவாக்கினார். அதை குறித்து நாம் சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். அதற்கு உதாரணமாக யாக்கோபின் குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதிலே யோசேப்பு 11வது குமாரன். அவன் தரிசனங்களுக்கு விளக்கம் சொல்கிற இந்த வரத்தை பெற்றிருந்த காரணத்தினாலே தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். அதனால் அவன் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் அவன் அங்கு போய் என்ன ஆனான்? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உணவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் முடியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். போதும். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்திலே பல சோதனைகளையும் பாடுகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது, சகிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தேவன் அவனை அந்த நிலையிலேயே வைத்திருக்கவில்லை. பல சோதனைகளை கடந்து அவன் எகிப்தின் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறான். இந்த நாட்களில் உலகமெங்கும் பஞ்சம் உண்டாகிறது. இது உலகம் முழுவதுக்கும் பொதுவானது. பஞ்சம் என்பது உலகம் முழுவதுக்கும் பொதுவானது. அதனாலே கானான் தேசத்திலே யாக்கோபு குடும்பமானது வாடுகிறது. தானியம் வாங்கும்படியாக எகிப்துக்கு போகிறார்கள். ஒரு சில சம்பவங்களுக்கு பிறகு அவர்கள் யோசேப்பை தன்னுடைய சகோதரன் என்று கண்டுகொள்கிறார்கள். அப்பொழுது கொடுக்கிற இந்த யோசேப்பு கொடுக்கிற அந்த வார்த்தைகள் முக்கியமானது. தன்னை வெறுத்து ஒதுக்கிய சகோதரர்களை அவன் வெறுத்து ஒதுக்கவில்லை, தண்டிக்கவில்லை. மாறாக அவன் தன்னை கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். தேவன் அவனை குறித்து என்ன செய்ய சித்தமானாரோ அதை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். இந்த இடத்துல யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேற்றுகிறான். ஒரு சராசரி மனுஷன் அந்த நேரத்தில் தன்னுடைய கோபத்தை தான் காண்பிப்பான். ஆனால் இந்த இடத்துல யோசேப்பு
தேவ மனுஷனாக அவன் இந்த இடத்துல பேசுகிறான். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆக இந்த பஞ்சம் உலகம் முழுவதற்குமானது, அடுத்தது எகிப்து தேசத்துக்கானது, அடுத்தது யாக்கோபின் குடும்பத்திற்கானது. இந்த பஞ்சத்தினாலே யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்கு செல்ல நேர்ந்தது. இதுவும் தேவனுடைய சித்தம். இதனாலேயே எகிப்தின் மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா பஞ்சத்தினாலே அவர்கள் சாகாதபடிக்கு அவர்கள் யோசேப்பு செய்த முன்னேற்பாடுகளினாலே அந்த தேசமானது, தேசத்தின் மக்கள் பஞ்சத்தினாலே சாகாதபடி பிழைத்தார்கள். இது எகிப்திற்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். அதற்கு பிறகு யோசேப்பு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதே ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நன்மை தீமை எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். அதாவது தன்னுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது நன்மையான காரியமாக இருந்தாலும் தீமையான காரியமாக இருந்தாலும் அதை தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக பயன்படுத்திக் கொள்கிறார். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு நன்மை செய்யவில்லை, தீமையை தான் செய்தார்கள். ஆனால் தேவன் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். இது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை நம்முடைய குடும்ப அமைப்புகளில் கூட ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ உடன் பிறந்தவர்களோ நமக்கு தீமை செய்து விட்டார்கள், நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள், நமக்கு விரோதமாக பேசிவிட்டார்கள், நடந்து விட்டார்கள் என்ற ஒரு ஆதங்கம், வருத்தம் நமக்குள்ளே இருக்குமானாலும் அது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் என்கிற அந்த கட்டமைப்பை யோசேப்பின் சகோதரர்கள் உடைக்க பார்த்தார்கள். ஆனால் அதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் என்னெல்லாம் செய்யணுமோ, யோசேப்புக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுட்டாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும், யாராக இருந்தாகட்டும், ஒருவேளை அது நம்முடைய குடும்பத்திற்கு எதிரான காரியமாக அது இருந்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம அதை குறித்து நாம் சஞ்சலப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. இந்த இடத்துல நமக்கு தேவையானது பொறுமை. நாம் அவருடைய அந்த சித்தமானது நிறைவேறுவதற்கு நாம் தேவையான பொறுமையை தேவன் கொடுக்கும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்கணும். அதுதான் முக்கியமானது. ஆக தேவன் யாக்கோபின் குடும்பத்தை அது உடைந்து போகாதபடிக்கு அந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை நமக்கு காண்பித்தார். இப்போது இது யோசேப்பு
கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக நமக்கு காட்டப்படுகிறார். 45:5 ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாக பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஜீவரட்சனை பெறும்படியாக, நாம் ஜீவரட்சனை பெறும்படியாக நம்முடைய ஆத்மா ஜீவனை மரித்து போன நிலைமையில் இருக்கிற ஆத்மா ஜீவன் அடையும்படியாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். யோசேப்பை போலவே கிறிஸ்துவும் சோதனைகளையும் பாடுகளையும் சந்திக்க நேர்ந்தது. ஆனாலும் அதனாலே அவர் சோர்ந்து போகாதபடி, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது என்று சொன்னார். யோசேப்பை போலவே கிறிஸ்துவும் பாடுகளை சகித்து நமக்கு ஜீவரட்சனை உண்டாகும்படி வழிவாசலை ஏற்படுத்தினார். இப்போது யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக, முன்னோட்டமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறார். நாம் வாசித்த வேத பகுதிக்கு நாம் வருவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் எதை குறித்து நமக்கு சொல்கிறது என்றால், புறஜாதிகளும் யூதர்களும் புறஜாதிகளும் சுவிசேஷத்தினாலே கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். புறஜாதிகளும் இந்த வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த இடத்துல நாம் குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். பல குடும்பங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து இங்கே நாம் வந்திருக்கிறோம். பல குடும்பங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து நாம் இங்கே ஒரு குடும்பமாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இங்கே எல்லாருமே வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகள். சுவிசேஷத்தினாலே வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்போது நம்ம இந்த சபையிலே ஒரு ஐக்கியத்திலே ஒரு குடும்பமாக இருக்கிற இந்த நிலையில் நாம் அனைவரும் வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அதன் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய உரிமைக்கும் கடமைக்கும் பாத்திரராக இருக்கிறோம். அதாவது ஒரு சபையில் எல்லாருமே அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு உரிமையும் இருக்குது, கடமையும் இருக்குது. இது ஒரு சிலருக்கு மட்டும் என்று தேவன் நியமிக்கலை, எல்லாருக்குமே. ஆக இந்த குடும்பம் என்கிற அமைப்பை, தன்னுடைய சரீரமாகிய சபையை ஒரு குடும்பமாக தேவன் நியமித்திருக்கிறார். நாம் வாசித்த அந்த 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். போதும், நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேத பகுதி பவுல் ஏறெடுக்கிற ஜெபமாக இருக்கிறது. நாம் சோர்ந்து போகாதபடி அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில், 12வது வசனம், நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது.
ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். நாம் இந்த நிலையிலே சோர்ந்து போகாதிருக்க பவுல் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். இந்த 16வது அதிகாரம் சொல்லுது, 14ஆம் வசனம், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய. தேவன் இந்த இடத்துல நாமகரணர், அதாவது நாமகரணர் சொன்னால் பெயரிடப்பட்டவர் என்று அர்த்தம். இந்த சபையாகிய குடும்பத்தை அவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால், கடந்த காலத்திலே அவரை விசுவாசித்தவர்களும் தற்காலத்திலே அவரை விசுவாசிக்கிறவர்களும் எதிர்காலத்திலே அவரை விசுவாசிக்க போகிறவர்களும் எல்லாரும் 3 நிலையினரும் சேர்ந்தது தான் இந்த சபை. கடந்த காலத்தில் விசுவாசித்தவர்கள், தற்போது விசுவாசிக்கிறவர்கள், இனி எதிர்காலத்திலே அவரை விசுவாசிக்க போகிறவர்கள், 3 நிலையினரும் சேர்ந்தது தான் இந்த சபை. இதில் பவுல் பல விஷயங்களை சொன்னாலும் 2 முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்கிறார். ஆவியினால் 16வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. 2 முக்கியமான விஷயங்கள். முதலாவது, உள்ளான மனுஷனில், ஆவியில், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்பட. நாம் நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். 2வது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இப்போது 2வது காரியம், கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர வேண்டும். முதலாவது காரியம், நாம் ஆவியிலே உள்ளான மனுஷனில் பலப்படணும். 2வது, கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலை பெற்றிருக்க வேண்டும், வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். எப்படி இது முடியும்? அதாவது 2வது காரியம் எடுத்துக்கலாம். அன்பிலே நாம் வேரூன்றி நிலை பெற்றிருத்தல் எப்படி முடியும்னு சொன்னால், அதாவது we are interconnected. நாம் ஒருவரை ஒருவர், அதாவது சபையில் நாம் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு வயலில், தோட்டத்தில் இந்த பலவீனமான தண்டுகளை உடைய செடிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், ஒன்றோட ஒன்று கட்டியிருப்பாங்க. குறிப்பாக தக்காளி செடி, அப்புறம் இந்த வாழை மரங்கள், இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட நிலத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற செடிகளையும் மரங்களையும் ஒன்றோட ஒன்று கட்டியிருப்பாங்க. எதுக்காக அதை கட்டுறாங்க தெரியுமா? அதாவது ஒரு பலமான காற்று அடிக்கும் பொழுது இந்த பலவீனமான தண்டுகளுடைய மரமானாலும் செடியானாலும் நம்ம சாஞ்சிரும். இப்போ வாழை மரங்களும் பலமாக ஒரு காற்று அடிச்சுனா போதும், எல்லா மரங்களும் சாஞ்சிரும், கொலையோடு சாஞ்சிரும். அப்போது அவ்விதமாக அந்த மரமோ செடியோ சாய்ந்து போகாதபடிக்கு நிற்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த செடிகளை, அந்த மரங்களை என்ன கட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போது அதே போல் சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக பிணைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால், அந்த கிறிஸ்துவின் அன்பில் வேறொன்றும்படியாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் ஆராதனைக்கோ இல்லை ஐக்கியத்துக்கோ நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால், நான் வரேன், இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறேன், அப்புறம் முடிஞ்சுன்னு நான் போயிடுறேன். இப்படி இருந்தோமானால் நாம் இணைக்கப்பட்டவர்களாக இல்லாதபடி தனித்தவர்களாக இருக்கிறோம். நான் வர்றேன், ஆராதனை நேரத்தில் இருக்கிறேன், நான் போயிடுறேன்.
அப்படி ஒருவேளை இருந்தோமானால் நாம் தனித்தவர்களாக இருக்கிறோம். இப்போ அந்த தோட்டத்தில் எல்லா செடிகளும் மரங்களும் கட்டப்பட்டு செடி அந்த இந்த வலையில் இணைக்கப்படாத ஒரு செடி இருக்குமானால், மரமானது இருக்குமானால் வேகமாக காற்று வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மரமானது செடியானது சாஞ்சு போயிடும். அதுபோல் நாம் எந்த ஐக்கியமாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் நான் வந்தேன் இருக்கிறேன் போகிறேன் அந்த மனநிலையில் இருந்தேன்னு சொன்னால், ஒருவேளை ஒரு பலமான காற்று போல் ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் நாம் விழுந்து விடுவோம். ஸோ அதனால தான் நாம் சபையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நமக்கு உலக பிரகாரமாகவோ இல்லை ஆவிக்குரிய ரீதியாகவோ நமக்கு சோதனைகள் பாடுகள் வரும்பொழுது உடன் விசுவாசிகள் ஆதரவாக இருக்கணும். அதுக்காக தான் நமக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம், தனித்தவர்களாக இல்லை. இந்த பாடுகளிலும் சோதனைகளும் ஒருவரோடு ஒருவர் ஆற்ற தேற்ற உதவி செய்து கொள்ள நாம் சபையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் நாம் அந்த சோதனைகளிலே பாடுகளில் நாம் நிலை பெற்றிருக்க முடியும். அதனால தான் அடிக்கடி நாம் ஐக்கியமாக நாம் கூடுகிறோம். ஆக அப்போ அந்த இணைக்கப்பட்டிருத்தல் என்பது மிகவும் அவசியமானது. அது தேவனுடைய பார்வையில் வேண்டியதாக இருக்கிறது. பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும். அப்போது இந்த இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை கண்டிப்பாக நாம் உணர முடியும். அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். நாம் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலே நிறைக்கப்பட வேண்டுமானால் நாம் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போது இவ்விதமாக தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று பவுல் ஜெபத்தோடு முடிக்கிறார். அப்போது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? குடும்பமாக நம்ம இப்படி இருக்கிறோம். குடும்பங்களாக கூடி வந்து ஒரு குடும்பமாக இருக்கிற அந்த சபையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? முதலாவது குடும்பம் தான் அடிப்படை. குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், கணவன் மனைவி உறவில், உடன் பிறந்த சகோதர உறவில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமானது. யோசேப்பின் சகோதரர்கள் போல குறிப்பிட்ட நபர்களை நாம் வெறுத்து ஒதுக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை அதாவது யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆனால் ஒருவேளை நாம் தீமையை நாம் நினைச்சாலும் அது அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நன்மையாக மாற பண்ணுவார். ஆனால் தீமையாக நினைத்த அதுக்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் குடும்பம் என்பது முக்கியமான ஒரு அமைப்பு. ஒருவேளை அந்த குடும்ப உறுப்பினர்கள் உலக பிரகாரமாகவோ ஆவிக்கு ரீதியிலோ அவர்கள் தடுமாறினாலோ பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலோ அதுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பவர்கள் காரணம் அல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பொறுப்பு. உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் யாராவது அந்த காரியத்தில் தடுமாறினால், பின்னடைந்து போனால் அதற்கு குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பவர்கள் காரணம் அல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பொறுப்பு. அதுக்கு முக்கியமாக குடும்பத்தின் தலைவர் தான் பொறுப்பு. ஏதேன் தோட்டத்தில் முதலில் அந்த விளக்கப்பட்ட கனி உண்டது ஏவாள். ஆனால் தேவன் ஆதாம்கிட்ட தான் கேட்குறாரு, இந்த கனியை சாப்பிட்டியா? எங்கே இருக்கிற இந்த கனியை நீ சாப்பிட்டியா?
அப்போது இந்த குடும்பத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, பாராட்டு குடும்ப தலைவனுக்கு தான் கிடைக்கும். கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கான வசை குடும்ப தலைவனுக்கு தான் வரும். இப்போது குடும்ப தலைவர் பொறுப்பு, அதான் குடும்ப தலைவர் தான் பொறுப்பு. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் குடும்ப தலைவர் தான் பொறுப்பு. அதை பொறுப்பெடுத்து அதை சரி செய்வதற்கு குடும்ப தலைவர் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியை நாம் நாடணும். ஒருத்தராலேயே செய்ய முடியாது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாருமே சேர்ந்து, பிரச்சனைக்குரியவர்களையும் நாம் சேர்த்து வச்சு தான் அந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண முடியும். அவங்கள பிரச்சனைக்குரியவர்களை வெளியில் வச்சுட்டு மற்றவங்க தீர்வை காண முடியாது. பிரச்சனைக்குரியவர்களையும் சேர்த்து வச்சு தான் இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். இப்போ 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாரு, தப்பு செய்யாதவர் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, இதில் என்னையும் சேர்த்திக்காதீங்க, நான் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. தப்பு செஞ்சவங்களும் இருக்கணும், தப்பு செய்யாதவர்களும் இருக்கணும். எல்லாருமா சேர்ந்து இந்த குடும்பத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் முயலணும். அதுக்கு பொறுமை அவசியம். தேவனுடைய ஒத்தாசையை சார்ந்திருப்பது அவசியம். ஆக நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே வல்லமை நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு நாம் வேண்டிக் கொள்வதற்கு. ஆக நாம் எதை குறித்து வேண்டிக் கொள்கிறோம்? எனக்கு விருப்பமானது நடக்கணும் என்பதற்காக அல்ல. அது ரெண்டாவது. முதலாவது, தேவனுடைய சித்தம் நம்ம குடும்பத்திலே நடக்கணும். நம்முடைய குடும்பத்திலே வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதான வேண்டுதலாக இருக்கணும். அதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். அப்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே தேவனானவர் நம்முடைய குடும்பத்திலே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவ்விதமாக நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் நாம் தனித்தவர்களாக இல்லாதபடி ஒருவரை ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாக சார்ந்தவர்களாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காகவே நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால தான் நாம் இந்த கிறிஸ்துவின் வருகையில் நாம் ஒரு சரீரமாக, ஒரு சபையாக, ஒரு மனவாட்டியாக இருக்கும்படியாக தேவன் சித்தமாயிருக்கிறார். அந்த அவருடைய குடும்பத்திலே, அவருடைய சபையில், அந்த உலகளாவிய சபையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தவர்களாக அவருடைய வல்லமையில் உள்ளான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படவும், கிறிஸ்துவின் அன்பில் நாம் வேரூன்றவும் நிலைப்படவும் அதை ருசிக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தின் தலைவர்கள் தங்களுடைய பொறுப்பையும் அதிகாரத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய அதிகாரத்தையும் உரிமைகளையும் பயன்படுத்த தேவனே அவர்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.